எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் விண்டோஸ் 10 ISO ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த ISO ஃபைலை எப்படி பென்ட்ரைவில் பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ISO ஃபைலை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஒரு மை கம்ப்யூட்டருக்கு போயிடுறேன். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்கில் நம்ம இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு பென்ட்ரைவரை இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த USB ட்ரைவ்னு இருக்குது. ஆல்ரெடி இதை ஒரு சில ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து ஃபார்மேட் பண்ணணும். இதை ஃபார்மேட் கொடுத்துட்றேன். இதை ஃபார்மேட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெப்சைட் சாஃப்ட்வேரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்துட்றேன். நம்மளுடைய பென்ட்ரைவ் எவ்வளோ ஜிபின்னு சொல்லிட்டு மேலே காமிக்கும். ISO இமேஜின்னு இருக்கும். ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக அதை செலக்ட் ஆகி தான் இருக்கும். இப்போ இங்கே செலக்ட்னு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதில் டவுன்லோட்ஸில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணது இருக்கும். அதை வந்து இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு அந்த ஃபைல் ISO ஃபைல் காமிக்கும். விண்டோஸ் 10 இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் கொடுத்தா போதும். இதில் ஆல்ரெடி வந்து கீழே அந்த வால்யூம் லேபிள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீழே இங்கே ரெடி இப்போ ஸ்டார்ட் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டார்ட்டை மட்டும் கொடுங்க. இதில் கண்டினியூ வித் திஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு கேட்கும், இதை ஓகே கொடுத்துருங்க. இந்த பென்ட்ரைவ் FAT32 தான் டிஃபால்ட்டாக இருக்குது, அதனால் நம்ம அதே விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு டைப் ஆஃப் எப்படின்னா, இப்போ இருக்கிற பென்ட்ரைவ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம இதை மாதிரி ISO ஃபைலை பண்ணிவிட்டு பூட்டபிள் பென்ட்ரைவராக சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக பண்ணுறது. இது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் போடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் கிளியராக புரியும். இது நம்மளுக்கு வந்து இந்த பென்ட்ரைவில் ISO ஃபைல் வந்து லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிடுறேன். காப்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதெல்லாம் வீடியோ பாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே காப்பி ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பென்ட்ரைவரை செக் பண்ணுவோம். இப்போது ஆல்ரெடி வந்து பூட்டபிள் பென்ட்ரைவரை நம்மளுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ரிஜெக்ட் கொடுத்துட்டு பென்ட்ரைவரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். இது செக் பண்ணுறதுக்கோசம் உங்களுக்கு இப்போ இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது அந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம விண்டோஸ் 10 இப்படி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. எப்படின்னா இது ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படி OS போடுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கோசம் இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த இது செட்டப் இருக்கும் போது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் விண்டோஸ் 10 கரெக்டாக வந்து இப்போ வந்து பூட்டபிள் பென்ட்ரைவரை இப்போ கரெக்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.